தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்துடைய ஸ்டடி பார்த்திங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போது 4ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கிறோம். ஸோ போன வாரத்தில் நம்ம விட்ட அந்த பாடத்துடைய தொடர்ச்சி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம், பாவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாவம் பற்றி சொல்லும்போது 3 கேட்டகரி அங்கே இருக்குது இல்லைங்களா. மனுஷன் செய்யக்கூடிய தவறுகள், மனுஷனுடைய பாவங்களை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா பாவம், இன்னொன்று அக்கிரமம், இன்னொன்று மீறுதல். இப்போ பாவம்னா என்ன நம்ம பார்த்தோம். ஸோ பாவத்துடைய விஷயம் அது பார்த்திங்கன்னா பை வீக்னஸ், அது பலவீனம். அந்த பலவீனத்தினால மனுஷன் செய்யக்கூடிய தவறுகள் இல்லைங்களா, அவன் வேண்டுமென்று செய்யலை, மாறாக அது ஒரு பலவீனத்தில் வெளிப்படக்கூடிய பாவம். அதுக்கு என்ன காரணம் கேட்டால் ஆதாமுடைய அந்த பாவம், ஆதாம் மூலமாய் வந்துட்ட அந்த ஒரு பாவத்தின் நிலை மனுஷனை பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. பட் இந்த மாதிரி பாவங்கள் இது ஒரு வகை. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா அக்கிரமம் என்று பார்த்தோம். அக்கிரமம் குறிக்குது. அக்கிரமம் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா அது வேண்டுமென்றே துணிகரத்தோட, துணிகரம் அப்படின்னா உடைய அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. கொஞ்சம் தப்புன்னு தெரியும், செய்கிறது தப்புன்னு தெரியும், தெரியாமல் பண்ணுறதில்ல, தெரியாமல் பண்ணுறது பாவம், பட் தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் அக்கிரமம். பட் இந்த ஒரு விஷயந்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே பார்க்குறோம். அப்போது இந்த மற்றவங்க மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அந்த ஒரு அக்கிரமம் பற்றி நம்ம இப்படியாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கிரமத்தோட அடுத்த லெவல் மீறுதல். யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையில் அக்கிரமங்களை விடாமல் தொடர்ந்து அக்கிரமங்களை செய்பவராக இருக்கும்போது அவர் எந்த நிலைக்கு கொண்டு போவார்னா மீறுதல் அப்படின்ற நிலைக்கு போவார். என்ன வித்தியாசம் கேட்டால் ரெண்டுமே துணிகரமான பாவம் தான். ரெண்டுமே துணிகரமான பாவமாக இருந்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோவான் பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசத்தை சொல்கிறார். யோவான் அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க அங்கே பேசுகிறார். ஆக்சுவலி இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா. பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளோதான். பாவம் அப்படின்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்ன, மரணம். ஆனால் சில பாவங்கள் அது மரணத்துக்கு ஏதுவும் இல்லாத பாவங்கள் இருக்குதே. என்னது இது ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா. அப்போ ஆதாம் பண்ணது என்ன, ஆதாம் பண்ண பாவத்தினால மரணம் வந்துச்சுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது ஆதாம் பண்ணது பாவமா, பலவீனத்தில் பண்ணாரா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போ பலவீனம்லாம் கிடையாது. அப்படின்னு அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறது வசனம் சொல்லுது. நான் நினைக்கிறேன் அது யோபில் ஒரு வசனம் வரும் இருக்குங்க, ஆதாமை போல மீறுதலை பண்ணி அப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லைங்களா. ஆதாமை போல மீறுதல் பண்ணேனா, அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கணும். அது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள். பைபிளில் எப்படி வரும்னா ஆதாமை போல நான் மீறுதல் பண்ணேன் அந்த மாதிரி இல்லைங்களா. அப்போ ஆதாம் பண்ணது என்னன்னா மீறுதல், தெரிஞ்சு வேணும்னே துணிஞ்சு எதிர்த்து அவர் பண்ணார். அதனால்தான் அந்த பாவம் மரணத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் சில பாவம் இருக்குது அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஆக்சுவலி அது யாருக்குன்னா இப்போது நமக்கு இந்த விஷயம் நமக்கு புரியும் இல்லைங்களா. இப்போது இது புது சிருஷ்டிகளுக்கு எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம், எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே அது நம்ம புரிஞ்சுக்கலாம். மீறுதல் எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான பாவம். ரெண்டாவது
மீறுதல் அல்லாத பாவங்கள் என்று எடுத்துட்டோம்னா அது நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த முதல் ரெண்டு இல்லைங்களா, பாவம் அக்கிரமம். இந்த பாவமும் அக்கிரமமும் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரும்னா மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம். ஆனால் மீறுதல் அப்படி இல்லை, அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ யோவான் என்ன சொல்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை யாராவது செய்ய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஆனால் மரணத்துக்கு ஏதுவல்லாத காரியத்தை ஒரு பிரதர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்காக ஜெபிங்க. பாருங்க, அப்போ நமக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சு எது மரணத்துக்கு ஏதுவானது, எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவானது அல்ல அப்படின்றத ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா சொல்கிறா இல்லைங்களா, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கலாம், நான் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் பண்ணவங்களுக்கு ஜெபிங்க. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை பண்ணவங்களுக்கு ஜெபிக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவானது, எதெல்லாம் மரணத்துக்கு ஏது அல்லாதது, எது ஏதுவானதுன்ற வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தானே நம்ம ஜெபிக்க முடியும் இல்லைங்களா. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இந்த மீறுதல் அப்படின்னாலே அது என்ன மாதிரி ஒரு பாவம்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஏன் அப்படி சொல்லலாம்னா, இந்த மீறுதல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். இந்த மீறுதல் பண்ணுற லிஸ்ட்டில் யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூசிஃபர் வரார் இல்லைங்களா. லூசிஃபர் அவர் ஒரு மீறுதல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீறுதல் பண்ணுறவங்க நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு குற்ற உணர்வு இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு துக்கம் இருக்காது, ஒரு வருத்தம் இருக்காது. சந்தோஷமாக பண்ணுவாங்க, தெரிஞ்சு பண்ணுவாங்க, தேவனை எதிர்த்து செய்வாங்க, இன்னும் திட்டம் போட்டு செய்கிற அளவுக்கு துணிகரம் அங்கே இருக்கும். துணிகரம் தலை விரிச்சாடும். அக்கிரமம் பண்ணும்போது அப்படி அக்கிரமம் பண்ணும்போது துணிகரம் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் மனம் கசந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப துக்கமாயிட்டு இருதயத்துக்குள்ள அந்த தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போகும்போது அது குத்தும். ஆனால் மீறுதல் பண்ணிட்டு ஒருத்தர் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு வைங்களேன், அவருக்குள்ள வசனங்கள் உள்ளே போக முடியாது. ஏன்னா இருதயம் என்ன ஆயிரும் தெரியுங்களா, கல்லாயிரும். அதான் எபிரேயரில் படிக்கிறோம் இல்லைங்களா, உங்கள் இருதயம் கடினமாகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். இருதய கடினமாயிடக்கூடாது. இருதயம் கடினமாச்சுன்னா அந்த கடினமான இருதயத்தை உடைக்கிறது அல்லது அந்த கடினமான இருதயத்தை உடைச்சு மறுபடியும் குணப்படுத்துறது அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். முடியாதல்ல, முடியும், முடியவே முடியாதில்ல, முடியும், ஆனால் ரொம்ப கடினம். தேவனுடைய வார்த்தைகள் உள்ள போய் இருதயத்துக்குள்ளே ஊடுருவி குற்ற உணர்வு ஏற்பட்டு மனம் கசந்து தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் ஆயிட்டு இல்லைங்களா, அப்படின்னு ஒரு மனம் திரும்புவதுக்கு ஏதுவான ஒரு நிலைமை அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு வரும். ஆனால் மீறுதல் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி நிலை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இருதயம் ரொம்ப கடினமாயிரும். ஏன்னா அது மீறுதல் பண்ணி 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 இருதயம் கடினமாயிரும். எப்படி இதுக்கு இருதய கடினம்னா இதுக்கு நல்ல உதாரணம் அந்த போத்தி மணிக்கு இது பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, எகிப்துடைய ராஜா பார்வோனுக்கு இருதய கடினமாயிருச்சு. ஒரு வாதியப்பையும் என்ன சொல்கிறாரு, நான் விட்டுறேன்னுவார், அதுக்கப்புறம் விட மாட்டேன்னுவார். ஒவ்வொரு வாதை போக போக தேவன் மன்னிச்சே சரி ஒவ்வொரு வாதையை ஸ்டாப் பண்ண இருதயம் கடினமாயிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாதையும் ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுது, அப்போ பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு துணிகரம் அதிகமாக இருதயம் கடினமாயிடுச்சு. அப்போ தேவன் அந்த வாதையை நிப்பாட்டும் போது தேவன் செய்கிற இந்த செயலானது பார்வோனுக்கு இருதயம் இன்னும் கடினமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் தேவன் என்ன பண்ணாருங்க, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாருன்னா தேவன் செய்த செயல் என்ன பண்ணார், ஸ்டாப் பண்ணார், வாதையை நிப்பாட்டினார். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா பார்வோனுடைய இருதயம் அப்போ இவங்களை விடக்கூடாது அப்படின்ற ஒரு இருதய கடினத்துக்குள்ளே அங்கே போயிட்டார்.
அப்போ இது ஒரு மீறுதல் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அன்பானவர்களே. அப்போது இந்த மீறுதல் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்றாரு? அப்போ அக்கிரமம் பண்ணால் மரணம் இல்லையானா? அப்படி இல்லை. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அக்கிரமம் பண்ணுறவர் தேவனுடைய வார்த்தைகளால் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு போய் பாவ மன்னிப்பு வாங்குவார். பாவ அறிக்கை செஞ்சு மன்னிப்பு வாங்கும்போது ஜீவன் கிடைக்கும், பிழைப்பார். அதனால தான் அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஆனால் மீறுதல் பண்ணுறவர்களுக்கு மன்னிப்பு வாங்குவதற்கு முன்னாடி என்ன வரணும்? இருதயம் உணர்த்தப்படணும், குத்தப்படணும், இல்லைங்களா? அந்த வருத்தம் இருக்கணும், தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கணும். அது வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீறுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்கள் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டு ஆக்சுவலி. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்கண்ணா. நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து ஃபாஸ்டிங் நைட் ஃபுல் நைட் ப்ரேயர் போட்டு ஜெபிச்சாலும் அவர் கொஞ்சம் கூட உணர்தல் இல்லையே. கொஞ்சமாச்சு உணர்தல் இருந்தால் நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு தேவன் கிருபை பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் இல்லையே. அப்போ நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா? அதனால தான் நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாருனா, யாரெல்லாம் கொஞ்சமாச்சு குத்தப்படுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அப்போ இதுதான் அந்த வித்தியாசத்தை என்ன பண்ணுறோம்னா அங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போது கண்டிப்பாக சகோதர சகோதரிகளை, இப்போது இது மற்றவங்கள பார்க்குறது ஒரு பக்கம், நம்மளே ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நம்ம விஷயத்தில் எதெல்லாம் மீறுதல் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த தப்பு ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன் பிரதர், பட் எனக்கு பெருசாகவே தெரியல, நல்லா கேஷுவலாக பண்ணிகிட்ருக்கிறேன் நான் வாட்டுக்கு. ஏன்னா மன்னிப்பு கிடைக்குது தேவன்கிட்ட. நான் கூட பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆரம்பத்தில், ஆனால் அது மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி தெரியல. நானும் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நல்லா கிருபை கிடச்சிட்ருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகையினால நான் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படின்னா அது பேர் மீறுதல். சகோதர சகோதரிகளே, இந்த பாவம், அக்கிரமம், மீறுதல் என்ற ஒரு நிலைமைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அப்போது இந்த 3 பாவங்களை பற்றி ரொம்ப விவரமாக நம்ம பார்த்த பின்னாடி, இல்லைங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, பாவம் என்னன்னு பார்த்தோம். அது எதனால் வந்துச்சு? ஆதாம் மூலமாக வந்துச்சு. இப்போ பாவம் நம்ம லைஃப்பில் பாவம் கண்டிப்பாக இருக்குது, இல்லைங்களா? நிறைய நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் வெளிப்படுது. அந்த பலவீனங்கள் பாவமாக இருக்குது. பாவம்னா என்ன? முதல்ல தேவனுக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் பாவம் தான். தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லலை அப்படின்னா அது செஞ்சோம்னா பாவம், இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் கட்டளைகளை மீறுவதே பாவம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில தவறுகள் பலவீனங்களில் நடக்குது. வார்த்தைகளில், கிரியைகளில், செயல்களில் பலவீனம் வெளிப்படுது. இப்போ இதுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த பாவமோ அக்கிரமோ மீறுதலோ எதுவாக இருக்கட்டும், விஷயம் மன்னிப்புன்னு தேவன் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சாலும் என்ன தெரியுங்களா? அறிக்கை, பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை ஒருத்தர் பண்ணாமல் இந்த விஷயம்லாம் கிடைக்காது, இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பாவ அறிக்கை செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? பாவத்தை உணரணும். நான் இப்படி பேசிட்டேன், மனம் பதறி பேசிட்டேன், நான் என்னுடைய விஷயத்தை பலவீனம் வெளிப்பட்டுருச்சு எனக்குள்ள அப்படின்ற ஒரு காரியத்தை உணர்ந்து, தேவனே நான் செஞ்ச காரியம் பாவம். தாவீது எப்படி அறிக்கை பண்ணார்? என் பாவமற என்னை கழுவி. பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்போ பாவத்தை அறிக்கை செய்யும்போது தேவன் மன்னிக்கிறாரா கேட்டிங்கன்னா 100% மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிச்சிடுறாரு. சரி, பாவத்தை மன்னிக்கிறார். ரெண்டாவது கேள்வி, தேவன் அக்கிரமத்தை மன்னிப்பாரா? அக்கிரமம்னா என்ன பார்த்தோம்? அக்கிரமம் என்பது ஆதாமுடைய கணக்கில் வராது, அது செய்கிறவருடைய கணக்கில் தான் வரும், இல்லைங்களா? தெரிஞ்சு பண்ணுறது, துணிஞ்சு பண்ணுறது, துணிஞ்சு பண்ணி, இல்லைங்களா? அது ஏதோ ஒரு நாள் இல்லை, மாதத்துக்கு ஒரு நாளுக்கு இல்லை, தினமும் வச்சுக்கோங்களேன், தினமும் துணிகரம் இருக்குது பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இருதயம் நொறுக்கப்படும் போது, வசனங்கள் உள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு தேவன்கிட்ட போய் அறிக்கை பண்ணலாம், தேவன்கிட்ட போகலாம் அப்படின்னு போய் அறிக்கை பண்ணார்னா நினச்சி பாருங்க, தேவன் மன்னிப்பாரா? நீங்கள் என்ன ஆன்சர் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை இது நேரடி கூடிக்கையாக இருந்தால் டிஸ்கஷன் பண்ணலாம், அழகாக இருக்கும். பட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்ம நம்புகிறேன். தேவன் மன்னிப்பாரா? ஆன்சர் மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் எப்போ தப்பை உணர்ந்து போய் அறிக்கை பண்ணுறோமோ, எப்போ தப்பை உணர்ந்து போய் அறிக்கை பண்ணுறோமோ மன்னிப்பு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, அப்போது அக்கிரமம் பண்ணிகிட்டே இருந்தால் மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். நீங்கள் அறிக்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் இந்த அக்கிரமத்தை நம்ம தொடர்ந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு தேவையான நேரத்தில் தேவன் நமக்கு என்ன கொடுப்பார் தெரியுங்களா? பனிஷ்மெண்ட்டில் சிச்சை கொடுப்பார். சிச்சை என்பது வேற, தண்டனை என்பது வேற. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒரே விஷயமா இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. தண்டிக்கிறது என்பது செஞ்ச தப்புக்கான தண்டனை. இதை செஞ்சேல, இதுக்கான தண்டனை. இப்போ சிகரெட் சாப்பிட்டா, சிகரெட் குடித்தா தப்பு. ஆனால் அதனால் வரக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன? நுரையீரல் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வந்து கஷ்டப்படுறது. இது பனிஷ்மெண்ட். நீ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற. பாருங்க, இப்போ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? தண்டனை. ஆனால் இன்னொன்று அர்த்தம் இருக்கு, சிச்சை. சிச்சை என்ற வார்த்தையுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு தண்டனை மாதிரி தெரிஞ்சாலும், பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்தாலும், பட் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, அங்கே எபிரேயரில் படிக்கிறோம் உடைய கிரேக்க வார்த்தை இல்லைங்களா? தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ இல்லைங்களா? அப்போது புத்திரராக இருக்கும்போது சிச்சை கிடைக்குது தகப்பன் கிட்ட இருந்து. அந்த சிச்சை என்ற வார்த்தைக்கு உடைய கிரேக்க வார்த்தை செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க கேட்டா, டு கரெக்ஷன், கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிச்சை கொடுக்குறாருன்னா அந்த சிச்சை எதுக்கு தெரியுங்களா? அந்த சிச்சை கரெக்ஷன் பண்ணும், கரெக்ஷன் பண்ணுறதுக்கான சிச்சை. பட் தண்டனைகள் அப்படி இல்லை. தண்டனைகள் வந்து செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயம், அது காலங்காலமாக இருக்கும். பட் தண்டனைகள்னால சரியாக முடியுமான்னா நமக்கு தெரியல இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ குற்றவாளிகள் இருக்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, ஜெயிலில் தண்டனை கிடைக்குது. எத்தனை பேருக்கு கரெக்ஷனாக கிடைக்குது? வெளியே ஜெயிலை விட்டு வெளியே வந்து நல்லா இருக்கிறாங்களா? எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க தெரியல. ஒரு குற்றம் பண்ணால் அதுலேருந்து கரெக்ஷன் ஆகணும், அதுக்கேற்ற வகையில் சிச்சை இருக்கும். அந்த மாதிரி சிச்சைகளைத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. பட் அந்த சிச்சை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஒருவேளை திடீர்னு பைக்கில் போகும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு அடி விழுந்துருச்சு, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? பனிஷ்மெண்ட்டு, தண்டனை எடுத்துக்குவீங்களா இல்லை சிச்சைன்னு எடுத்துக்குவீங்களா? சகோதர சகோதரிகளே, அவரவர் தன் வாழ்க்கையில் எனக்கு தேவன் அனுமதிச்ச இந்த காரியம் தண்டனையா சிச்சையா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. பட் இருந்துட்டாலும் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றதை நம்ம இன்றைய நாள் பாடத்தில் பார்த்து முடிக்கலாம். ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டு. அந்த சீக்ரெட் என்னன்றதை எந்த அளவுக்கு உள்வாங்குகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த விஷயத்தை உள்வாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு. ஏன்னா இது ரொம்ப சீக்ரெட்டான பாயிண்ட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் பேசுகிறாரு. பட் இது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் விஷயம். பட் இப்படி ஒன்று இருக்குன்றதை யார் விசுவாசிக்கிறாங்களோ
பிழைப்பான். இதுக்கு விசுவாசம் உள்ள கண்டிப்பாக தேவைப்படுது மாணவர்கள். அப்போது சகோதர சகோதரிகளே, இப்படியாக சிச்சை தேவன் என்ன பண்ணுறாருனா, அக்கிரமம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா தேவையான நேரத்தில், அதுவும் தேவன் எப்படிப்பட்ட சிச்சை அனுமதிக்கணுமோ அனுமதிப்பார். சில நேரங்களில் தேவன் ரொம்ப அன்பு காமிச்சார் வைங்களேன், அதுவே ஒரு வகையான சிச்சை தான். தேவன் அன்பு காண்பிக்கிறதே ஒரு சிச்சையாங்களாம், அது கூட ஒரு கரெக்ஷன் தான். ஏன்னா தேவனுடைய அன்பு அதுதான் மனுஷனுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணுது. அதுவே ஒரு பெரிய கரெக்ஷன். ஸோ அப்போது இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அக்கிரமத்தை தேவன் மன்னிக்கிறாரானா இப்படித்தான் மன்னிக்கிறார். ஓகே, இப்போ அடுத்து 3வது லெவல் போயிடலாம், மீறுதல். இந்த மீறுதல்னால் என்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வேணும்னே தெரிஞ்சு பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் கூட உணர்வில்லை, குற்ற உணர்வில்லை, பயம் இல்லை, தெரிஞ்சே முரட்டாட்டம் பண்ணி எதிர்த்து பண்ணுறது. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மீறுதல், மீறி போகிறது. யாருக்கும் பயப்படுறதில்லை, தேவனுக்குலாம் பயப்படுறதில்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த மீறுதல் ஆரம்பத்தில் பண்ணும்போது லைட்டாக இருக்கும், போக 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 அது விருப்பமாயிரும், சந்தோஷமாயிரும், கடினமாயிரும். அதை செய்வதற்கு தயக்கமே இருக்காது. தயக்கமே இல்லாமல் அந்த பாவங்களை செய்வார். பாருங்க, பாவம் என்பது ஒரு செயல் வச்சுக்கோங்களேன். ஒரே செயல் என்ன நிலையில் பண்ணுறோம், என்ன மனநிலையில் பண்ணுறோம், அது பலவீனத்தில் வெளிப்படுதா, இல்லை அதே செயல் அக்கிரமம் பண்ணுதா, இல்லை அதே செயல் மீறுதலாக பண்ணிட்டுருக்குறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் பார்க்குறாரு, நீ என்ன பண்ண, இல்லை என்ன நிலைமையில் என்ன விஷயம் பண்ண, அது அக்கிரமமா, அது மீறுதலா, அது பாவமா, அப்படித்தான் தேவன் பார்க்குறான். சரி, இப்போ கேள்வி அன்பானவர்களே, உங்களுக்கான கேள்வி, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இப்போ ஒரு மீறுதல் ஒரு பிரதர் பண்ணிட்டார், ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கிறார், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் தேவனுடைய பலமுள்ள வார்த்தை அல்லது இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை வசனம் அந்த கடினமான இருதயத்தை உடைச்சு ஊடுருவி உள்ளே போகுதுன்னு வைங்களேன். உள்ளே போய் அதுக்கப்புறம் ரொம்ப மனம் கசந்து அழுக ஆரம்பிக்கிறார். அழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, தேவன்கிட்ட போயிட்டு தன்னை தாழ்த்தி, தேவனே, இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா, உமக்கு விரோதமாய் உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்படின்னு போயிட்டு ஒரு வேளை அறிக்கை பண்ணார் நான் வைங்களேன், நினச்சி பாருங்க, பண்ணது மீறுதல், அது மரணத்துக்கு எதுவான பாவம் பார்த்தாச்சு. அப்போ இந்த பாவத்தை தேவன் போய் அறிக்கை பண்ணா மன்னிப்பாரா? இது கேள்வி. இதுக்கு உங்களுடைய பதில் ஒருவேளை யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுங்களா? மன்னிப்பாரா? மன்னிப்பாருன்னு நினைக்கிறேன் பிரதர். நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா நினச்சி பாருங்க, இப்போ நீங்கள் தேவனை விட்டுருங்க, நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு வந்து, சார் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுவோம். ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சே பண்ணுறார், தெரிஞ்சு பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப மனசு குத்தப்பட்டு, சார் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், வேணும் தான் பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க சார், அது கூட மன்னிச்சிடுவோம் வைங்களேன். ஆனால் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கிறார், வேணும்னே பண்ணுறார், கொஞ்சம் கூட உணர்வே இல்லை. திடீர்னு கையங்களவ மாட்டார். கையங்களவ மாட்டின பின்னாடி எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேலை அவர் இருதயம் ஏன்னா அந்த மாதிரி கையங்களவ மாட்டினாலும்
அவமானமாக போச்சேன்னு தான் நினைப்பான். அவமானமாக போச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தான் மன்னிப்பு கேட்பான். காலைல விழுவாங்க, கெஞ்சுவாங்க. ஆனால் உண்மையிலே பண்ண தப்பை உணர்ந்த மன்னிப்பு கேட்பாங்களான்னா அப்படி இல்லை. அந்த கேஸ் விட்டுருங்க. பட் ஒருவேளை உணர்ந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க வரார் அப்படின்னா பண்ணது மீறுதல். கையுங்களும் மாற்ற வரைக்கும் தெரியல, மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவருடைய விஷயமே வெளிவருது. இப்போ நினச்சி பாருங்க, இப்போ நாமும் இவரை மன்னிப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டோம். கண்டிப்பாக நம்ம மன்னிக்க மாட்டோம். நம்ம மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தனக்கு வேணும்னே துரோகம் பண்ணி எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு நபரை மன்னிக்கவே மாட்டான். இன்னும் சொல்லணும்னா மனுஷன் மட்டும் இல்லைங்க, அண்ட சராசரத்தில் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. தூதர்களாக இருக்கட்டும், கேருபீன்களாக இருக்கட்டும், ஷெராபீனாக இருக்கட்டும், எல்லா இருந்தாலும் யாராலையுமே தனக்கு விரோதமாய் மீறுதல் என்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், மன்னிக்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக மன்னிக்கிற விஷயமே கிடையாதுங்க. இது மன்னிக்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் பண்ண விஷயம் அப்படிப்பட்ட விஷயம், ரொம்ப பண்ணியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் தெரியுங்களா? எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஒரு வசனம் படித்தா நமக்கு புரியும். அந்த வசனத்தை நான் இப்போது நீங்கள் எல்லாரும் பைபிள் திறந்து வச்சுக்கலாம். இந்த வசனத்தில் பாருங்க எப்படி தேவனுடைய மனுஷன் நாங்கள் பேசுகிறாரு பார்க்கலாம். மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? என்ன தேவன் இல்லைங்களா? தேவன் மாதிரி யாருமே இல்லை. மீறுதலை கூட மன்னிப்பாராங்களாம். ஒருவேளை நீ மீறுதல் பண்ணி உணர்த்தப்பட்டு உன் கடினமான இருதயம் நொறுக்கப்பட்டு நீ வரும்போது உன்னை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை, தேவன் தவிர. ஏன்னா இந்த மீறுதல் பண்ண விஷயத்தை கூட மன்னிக்கிற அளவுக்கு கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்களாம். இந்த ஒரு விஷயம் யாருக்கு தெரியுங்களா? மோசே நல்லா தெரியும். மோசே இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப பயங்கர தப்பு பண்ணாங்க, ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. தேவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. மோசைட்ட சொல்லுவார், நீ தள்ளிக்கோ மோசை, இவங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிடுறேன் அப்படிலாம் தேவன் சொல்லுவார். அப்போ பாருங்க, தேவன்கிட்ட மோசையை ஜெபிப்பார். அந்த ஜெபத்துடைய சாரம்சம் எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்கும். அது நம்ம எங்கே படிக்கிறோம் கேட்டால், யாத்திராகமம் புஸ்தகம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். எக்ஸோடஸ், யாத்திராகமம் 34. அதில் எந்த வசனம்னா 7. யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காட்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். என்ன விஷயம் இல்லைங்களா? தேவன் பாவத்தையும் மன்னிப்பார், அக்கிரமத்தையும் மன்னிக்கிறாரு, ஒரு படி மேலே மீறுதலையும் மன்னிக்கிறார்களாம். அதனால தான் மீறுதலை மன்னிக்கிற உமக்கு ஒப்பான தேவன் யார்? சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குங்க. ஏன்னா மீறுதல் என்பது உலகத்தில் எந்த மனுஷனாலையும் மன்னிக்க, ஈவன் நாமளே மன்னிச்சிருக்க மாட்டோம்னா வைங்களேன். கண்டிப்பாக லைஃப்பில் அக்கிரமத்தை கூட மன்னிப்போம்,
ஆனால் மீறுதல் ஒருத்தர் பண்ணுறவரை லைஃப்பில் மன்னிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மைண்ட், நம்ம மைண்ட், நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்டு சின்ன மைண்டு. மீறுதலை மன்னிக்கிறதுக்கு மனசு வராதுங்க. ஆனால் தேவன் மன்னிக்கிறார் பாருங்க. வந்து மன்னிப்பு கேட்டா, அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டா, உண்மையா கேட்டா தேவன் மன்னிக்கிறதுக்கு ரெடி. இது ஏன் தேவன் பண்றாரு தெரியுங்களா? தேவன் ஏன் இப்படி பண்றாருன்னா, இது இப்படி பண்றதுனால தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிடைக்குதுங்களா? அது என்ன, எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டா, இது கூட ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. எப்படி வசனங்கள் வரும் பாருங்க. ஏன்னா மேற்கனவே பார்த்தாச்சு, மீறுதலை மன்னிக்கிறதுக்கு ஒப்பான தேவன் யார் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எங்கன்னா சகோதர சகோதரிகளே, அந்த வசனம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், 43ஆம் அதிகாரம் 25. ஸோ வசனங்களை கவனிங்க. தேவன் அங்கே எப்படி சொல்கிறாருன்றத பாருங்க. நானே, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம படிக்க வேண்டி இருக்குதாங்க. ஏன்னா தேவன் அப்படித்தான் சொல்கிறேன், நானே. இப்படி அர்த்தம் என்ன? ஃபேக்ட் என்னன்னா, சகோதர சகோதரி, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தனக்கு எதிராக தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய, தெரிஞ்சே தனக்கு தீமை செய்யக்கூடிய நபர்களை யாரும் மன்னிக்க மாட்டான். அவ்வளோ ஈஸியாக மன்னிக்க மாட்டான். ஏன்னா தெரிஞ்சு பண்ணவர் யாருமே பொதுவாக தங்கள் தவறுகளை ஒத்துக்கிட்டு வரமாட்டான். நான் அப்படிதான் பண்ணேன், அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் சொல்லுவான். அப்படி சொல்றவர் ஒருவேளை சாரி கேட்கிறாருன்னா யாராலையும் மன்னிக்க முடியாது ஈஸியா. ரெண்டாவது, இந்த மன்னிக்கிற விஷயம், மீறுதலை மன்னிக்கிற ஒரு குணம் பாருங்க. மீறுதல் என்ற வார்த்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்ன லெவல் பாவம், ஹை லெவல். அது என்ன மாதிரி மைண்ட்ல செய்வாங்க, அதை செய்யறவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு படிச்சாதான். அப்படிப்பட்ட மீறுதலை என்ன பண்றாருன்னா தேவன் குலைத்து போடுகிறேன். நானே. தேவனை தவிர இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வது யாருமே இல்லை. நானே. ஸோ இவ்வளோ தெளிவா அங்க என்ன பண்ணிருக்குன்னா அங்க சொல்லப்பட்டு, இங்கிலீஷ்ல படிக்கிறோம், I am he that is ready to wipe out thy transgression. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. அந்த மீறுதல்களை நான் குலைத்து போடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வைப் அவுட். பாருங்க, இப்போ நம்ம வைப் அவுட் என்ன சொல்லலாம்? எரேஸ் பண்றது. எப்படி நம்ம ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் வருதுன்னா எரேசர் வச்சு என்ன பண்ணிடுறோம், அந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அது கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். அது மாதிரி தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா இஸ் ரெடி டு வைப் அவுட் தை டிரான்ஸ்கிரஷன். பட் எதனால, எது நிமித்தம் என்று கேட்டா, என் நிமித்தமா நான் குலைத்து போடுகிறேன். இது ரொம்ப தியானிக்க வேண்டிய ஒரு வசனம் தான். பட் நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என் நிமித்தமா? எஸ், தேவன் உடைய நாமம் ரொம்ப மகத்துவம் உள்ளவர் இல்லைங்களா? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல உதாரணம். ராஜ்யத்துல எல்லா இஸ்ரேல் ஜனங்களுமே பாத்தீங்கன்னா உயிர் தந்து வருவாங்க. ராஜ்யமே பாத்தீங்கன்னா அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவன் கிட்ட வருவாங்க. ஸோ அப்போ அவங்க நல்ல ஒரு உதாரணம். எப்படிப்பா நீங்களே தேவனுக்கு எதிர்த்து இவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறீங்க, ஆனா உங்கள் விஷயத்துல தேவன் மன்னிக்கிறார்னா உண்மையிலே உங்கள் தேவன் உண்மையான தேவன், மிகப்பெரிய தேவன், இரக்கங்களின் தேவன் என்று அங்க சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய நாமம் அவருடைய மகத்துவத்துக்காக இல்லைங்களா, தேவன் தம் என் நிமித்தமா நான் செய்யறேன் அப்படின்னா இந்த ஒரு பார்வை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நாமம் எவ்வளவு மகத்துவப்படும் இல்லைங்களா, எவ்வளவு தூரம் மகிமைப்படும். ஏன்னா மீறுதலை மன்னிக்கிறதுக்கு ஒப்பான தேவன் யார்? ஸோ சகோதர சகோதரியே, அப்போ இப்படியாக நம்முடைய தேவனை பத்தி அங்க நம்ம புரிஞ்சுக்க முற்படும் போது, அப்போ 3 வகையான பாவங்கள் இல்லைங்களா, பாவங்களை பார்த்தீங்கன்னா தேவன்
மீறுதல்களை மன்னிக்கிறாரு. அக்கிரமங்களை அவரு நினைக்கிறதில்ல. அதே போல பாவத்தை அவரு மூடிறாரு. ஸோ இவ்வளோ விவரங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம விஷயத்துல வரலாம். இப்போ ஒரு புது சிருஷ்டிகளா தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட பின்னாடி ஸோ நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய மாபெரும் விலைக்கிரயத்தினால, ஒரு மிகப்பெரிய பலியினால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது இல்லைங்க. அந்த பாவம் என்னன்னு தெரியும், நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் விஷயம், இப்போ பாவங்கள் மூடப்பட்ட கண்டிஷன் இருக்குது. ஆனா பாவங்கள் என்னவோ நமக்குள்ள இருக்குது, மூடப்பட்ட நிலைமையில. ஸோ தேவன் அதை பார்க்கறதே இல்லை. பட் நமக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்குது. அது இருக்கிறதுனால அதனுடைய சாபமும் நமக்குள்ள வேலை செய்யுது. கரெக்டுங்களா? அந்த சாபம் என்ன சாபம்? மரண சாபம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீ இந்த பாயிண்ட் தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி தேவன் மூடிட்டார், பார்க்கறது. பட் நமக்குள்ள இல்லைங்க, அந்த மூடப்பட்ட கண்டிஷனுக்குள்ள இருக்கக்கூடிய நாமம், அந்த பாவங்கள் இருக்குது, அதனுடைய சாபமும் வேலை செய்யுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள காய்ச்சல் வருது, நோய் வருது, நம்முடைய சரீரம் தினமும் என்ன ஆகுதுங்க, செத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பவுல் பேசுற சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது இந்த பாவங்கள் உள்ள இருக்கிறதுனால, அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால, நாம செய்யக்கூடிய அந்த பலவீனத்தின் நிமித்தம் தூண்டப்பட்டு இல்லைங்களா, தினமும் தூண்டப்படுகிறோம். தினமும் தூண்டப்படுதல் இருக்குது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தூண்டப்படுதல் என்பது அது ஒண்ணும் செய்ய முடியாது, அது இருக்கும் மரிக்கிற வரைக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாவத்துக்கு எதிராக போராடுற விஷயத்துல சில நேரங்கள்ல போராடும் போது ஒரு கட்டத்துல அது நமக்கு வெற்றி கிடைக்காம போகும்போது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்? பாவம் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அக்கிரமம் செய்திடுவோம். இதனுடைய விஷயங்கள் அப்படியே விட்டோம், கேர்லெஸ்ஸா விட்டோம்னா, இந்த யார் ஒருத்தர் அக்கிரமத்திலேயே ரொம்ப காலமா இருக்கிறாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? போராட மாட்டார் பாவத்துக்கு எதிராக. அதை குறித்த ஒரு வருத்தம் அப்படியே கம்மியாயிரும், அதை குறித்த துக்கப்படுதல் அப்படியே குறைஞ்சு போயிடும். நாளாக பாவம் பண்றதுல விருப்பமாயிரும், சந்தோஷமாயிரும், துணிஞ்சு பண்ணுவாரு, எதிர்த்து பண்ணுவாரு, அது ஒரு வகையான மைண்ட் செட்டுக்கு போயிடுவாரு. அப்ப அது மீறுதலாக கன்வெர்ட் ஆகும். அப்ப மீறுதலாக போகும்போது அந்த நிலைமைக்கு வரவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த நிலைமைக்கு வர்றது ரொம்ப பெரிய டேஞ்சர் கண்டிஷன். ஏன்னா இவங்களை பத்தி சொல்லும் போது இவங்க தெரியாம பண்ணல, பலவீனத்துல பண்றது இல்லை, தெரிஞ்சே பண்றது, வேணும்னே பண்றது, எதிர்த்து பண்றது, விரும்பி பண்றது என்று சொல்லும் போது அது ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன் தான். அப்படிப்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா தேவன் கிட்ட வர்றது கூடாத காரியம். பவுல் கூட எபிரேயர்ல படிக்கிறோம், இவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், ரொம்ப கடினமான காரியம் அப்படின்ற இல்லைங்களா? பட் பாயிண்ட் என்னன்னா, அது முடியாத காரியம், அது கூடாத காரியம், ரொம்ப கடினமான காரியமா இருந்துட்டாலும் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஒருவேளை அப்படிப்பட்ட நபர் தேவனுடைய வார்த்தையினால் தொடப்பட்டு ரொம்ப அந்த தவறை நினைத்து ஒருவேளை வருந்தி துக்கப்பட்டு தேவன் கிட்ட வரும்போது, தேவனிடம் அறிக்கை செய்யும் போது, தன் மீறுதலுக்காக சகோதர சகோதரர்களே கண்டிப்பா தேவன் கிட்ட மன்னிப்பு வாங்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட தவறையும் யார் இந்த மாதிரி தன்கிட்ட வராங்களோ அவர்களை மன்னிக்கிறதுக்கு தேவன் கிருபை உள்ளவர். பட் அவ்வளவு சீக்கிரமா வருவாங்கன்னா ரேர். ஏன்னா பொதுவா பிரைடு வந்துடும், இப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப பெருமை வந்துடும் இல்லைங்களா? பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அந்த மன்னிப்பு கொடுக்கிறாரு. ஆகையினால சகோதர சகோதரிகளே, ஸோ இதை நம்ம அங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக நம்ம ஜென்ரலா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம லைஃப்ல இந்த பாவத்துக்கு எதிராக
இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய அல்லது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், தவறிழைக்கக்கூடிய காரியங்கள் மோஸ்ட்லி நம்ம வாழ்க்கையில் அக்கிரமமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த அக்கிரமம் விஷயத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அக்கிரமம் விஷயத்தில் தேவன் நம்மகிட்ட எப்படி டீல் பண்ணுறாங்க, ஸோ அது நம்ம கண்டிப்பாக அங்கே பார்த்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க முற்படலாம். அப்போது எவ்வளோ அக்கிரமங்கள் போய் பண்ணியும் போது தேவன்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது, அப்போது வசனம் படிக்கிறோம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அதை பற்றி தேவன் மைண்டுக்கே கொண்டு வரல. அப்படியா? என்னது இது ஆச்சரியமாக இருக்குது. அப்போது தேவன் நம்ம பண்ண அக்கிரமங்களை என்றதே இல்லையா? நினச்சி பாருங்க, நேற்று நான் ஒரு பெரிய அக்கிரமம் பண்ணேன், இன்னைக்கு கூட ஒரு அக்கிரமம் பண்ணேன். கண்டிப்பாக நான் பண்ண அக்கிரமத்துக்கு போய் அறிக்கை செய்யணும். அறிக்கை பண்ணி முடித்த கையோட எனக்கு இன்ஸ்டண்ட்டாக மன்னிப்பு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்ஸ் நான் பண்ண தப்பை உணர்ந்து தேவன்ட்டு அறிக்கை பண்ணிட்டேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக எனக்கு சாங்ஷன் ஆகும் மன்னிப்பு. ஒரு டைம் மன்னிச்சிட்டாரு வைங்களேன், இப்போ நாளைக்கு நான் இருக்கும்போது நேற்று ஏன் நீ பண்ண அப்படிலாம் இல்லை. எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறாரோ. சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பெரிய கான்செப்ட். ஏன் தேவன் இப்படி பண்றாரு? பாவத்தை மன்னிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால, அவருடைய மரணத்தினால, ரேன்சம் சாக்ரிஃபைஸ் மூலமா நம்முடைய பாவத்தை மன்னிச்சிடறார், மூடிட்டார். அது ஓகே. ஆனால் அக்கிரமமாக இருக்கட்டும், மீறுதலாக இருக்கட்டும், அது நம்ம கணக்கில் வரும். அப்போ அந்த பண்ணுற தவறுகளுக்கு தேவன்கிட்ட போய் சிம்பிளாக, நம்ம ரொம்ப பெரிய லெவலில் இல்லைங்க, நம்ம வழக்கம் போல் இல்லைங்களா, அப்பா இன்னைக்கு நாள் முழுக்க நான் பண்ண எல்லா அக்கிரமங்கள் எல்லா மீறுதலையும் மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் இன்ஸ்டண்ட்டாக மன்னிக்கிறார். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் தெரியுங்களா? மன்னிக்கிறாரு இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு தெரியுங்களா? ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா பாவத்துக்கும் தண்டனை இருக்கு அன்பானவர்கள், அது எந்த மாற்றமும் இல்லைங்க. பாவத்துக்கு தண்டனைனா அடிகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இயேசுக்கு சொல்லுவா இல்லைங்களா, அடிகளுக்கு ஏதுவான பாவம், அநேக அடிகளுக்கு ஏதுவான பாவம், அப்புறம் குறைந்த அடிகளுக்கு ஏதுவான காரியம். அடினா நீ என்ன பண்ணிருக்கியோ அதுக்கேற்ற அடி இருக்கு. பிரதர் கூட சொல்லும்போது எவ்ரி சின் ஹேஸ் இட்ஸ் பனிஷ்மெண்ட். எல்லா பாவத்துக்கும் தக்க தண்டனை இருக்குது. பாவம் ஒன்று பண்ணோம்னா அது கண்டிப்பாக தக்க தண்டனை ஒன்று இருக்கணும். தேவன் நீதிபரர், அதில் எந்த மாற்றம் இல்லை. நியாயமா 18 வருஷமா எவ்வளோ அக்கிரமங்கள் மீறுதல் பண்ணியிருக்கோம். ஆனால் தேவன் பண்ண அக்கிரமங்களுக்கும் மீறுதல்களுக்கும் தக்க, வார்த்தை கவனிங்க, தக்க தண்டனை கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்க, சங்கீதம் 130 சங்கீதத்தில் அவர் எப்படி ரொம்ப உணர்ந்து பேசுகிறாரு. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நான் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறேன், ஆனால் பண்ண அக்கிரமத்துக்கு தகுந்த மாதிரி தேவன் தண்டிக்கிறது இல்லையே, நான் பண்ண தப்புக்கு ஈக்குவலாக கொடுக்கறது இல்லையே. ஏன்னா நான் ஒரு ராஜா, எனக்கு தெரியும் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் போது பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் ஏன் தேவன் நமக்கு கொடுக்கறது இல்லை? அதற்கான பதில் என்ன? அதுக்கான பதிலை சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதுறாரு. எங்கன்னா சங்கீதம் 130 சங்கீதம் நீங்கள் எடுத்துக்கலாம். சங்கீதம் 103 அதில் 8 ஒரு சில வசனங்களை படித்து முடிக்கிறேன்.
சங்கீதம் 103:8 இல்லைங்களா? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். 10ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். என்ன கான்செப்ட் இல்லைங்களா? நியாயமா நம்ம பண்ண அக்கிரமத்துக்கு தேவன் சரி கட்டியிருக்கணும், ஆனால் கட்டலை. அது எப்படி சொல்ல முடியும்னா, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோமே, நம்ம பண்ண அக்கிரமங்கள் கொஞ்சம் நினச்சி பாரு, எந்த லெவல் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா தேவன் நமக்கு சரி கட்டலைங்களாம். அப்போ என்ன சீக்ரெட் இருக்குது? ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு அன்பானவர்களே. அப்போது சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நம்முடைய காரியங்களில் அக்கிரமங்களை மன்னிக்கிற விஷயத்தில் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இந்த இரக்கம் எப்படி கிடைக்குது? அவருடைய கிருபையினால. அவருடைய கிருபையினால நமக்கு கிடைக்குது இரக்கம். அப்போ அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும், அந்த இரக்கம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் இவ்வளோ பெரிய சலுகை, இவ்வளோ பெரிய கிருபையை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ நம்முடைய இரட்சகர் இயேசு மூலமாய் தேவனிடம் நம்ம சேரப்போது நமக்கு அங்க கிடைக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் மறுபடியும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. சிச்சை, தேவன் சிச்சிப்பாரானா கண்டிப்பா சிச்சிப்பார். அப்போ இப்பதான் ஒருத்தர் சத்தியத்துல வளர்ந்துட்டு இருக்கிறாரு, இப்பதான் இதை பத்தின ஒரு தெளிவு கிடைக்குது, இப்பதான் தான் பண்றது பாவம், தான் பண்றது அக்கிரமம், தான் பண்றது மீறுதல் என்ற ஒரு தெளிவுக்குள்ளே வராருனா, இப்போ தெளிவுக்குள்ள வந்த பின்னாடி தன் வாழ்க்கையில அக்கிரமங்களை உணரும் போது எடுத்த உடனே தேவன் சிச்சிப்பாரா, சிச்சை கொடுத்துருவாரா என்று நம்ம பார்க்கும்போது அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேவன் எடுத்தோடனே ஸ்டெப் அப்படி கொடுக்கறது இல்லை. ஏன்னா தேவன் சிச்சிக்கிற விதமே பார்த்தீங்கன்னா அதையும் தனி நம்ம டாபிக் பார்க்க வேண்டியது. எப்படி தேவன் சிச்சிக்கிறாரு, சிச்சையுடைய விதம் என்ன இல்லைங்களா? தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? தன் நேசிக்கிற மகனை என்ன பண்றாராமா? சிச்சை பண்றாரு. ஆக்சுவலி சிச்சையுடைய அர்த்தம் என்னன்னா கரெக்ஷன். சிச்சையுடைய அர்த்தம் கரெக்ஷன். கிரீக் வேர்டு அதுதான். சிச்சைனா ஏதோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மைண்ட்ல சிச்சைனாலே ஒரு பெரம்பு எடுத்து அடிக்கிறது தான். எஸ், அதுவும் சிச்சை தான். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லைங்களா? பட் நம்ம பிள்ளைகளை எடுத்த உடனே சிச்சிக்கிற விஷயத்துல எடுத்தோடனே பெருமையா கையாளும் இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அந்த குழந்தைகளுடைய புரிந்து கொள்ளும் திறன் தகுந்த மாதிரி தான் சிச்சைகள் எல்லாம் ஆகுங்க. ஒருவருக்கு ஒருவர் மாறும். யாருக்கு பெரம்பு யூஸ் பண்ணுமோ அவங்களுக்கு தான் பெரம்பு யூஸ் பண்ணும். அதே நேரத்துல யாருக்கு அன்பாய் சொல்லி, வார்த்தைகளால சொல்லி, சில வார்த்தைகள் கூட பாத்தீங்கன்னா கடினமா பெற்றோர்கள் திட்டும் போது அது கூட சிச்சை தான். சிச்சையிலே பல விதங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ தேவன் சிச்சிக்கிற விதங்களை தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில அதை உணரணும். ஏன்னா இதை கூட சில நேரங்களில் மொட்டையா பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நான் எவ்வளவு அக்கிரமம் பண்றேன், என் வாழ்க்கையில சிச்சையே இல்லையே அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூட. சிச்சைனாலே அடி வாங்குறதுதான். ஏதோ தேவன் கிட்ட ஒரு அடி வாங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அடினா வாழ்க்கையில ஏதாவது சம்டைம் அடி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு லாஸ், பிஸ்னஸ்ல லாஸ் ஆகுது, வேலையில ஏதோ பிரச்சனை வருது, இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ சம்திங் நடக்குதுன்னா அதுதான் சிச்சை அப்படின்ற லெவலுக்கு திங்க் பண்ணிட்டு இருப்போம். எஸ், அது உண்மைதான். பட் இருந்துட்டாலும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இல்லைங்களா? தேவன் சிச்சிக்கிறதுலே அது கொஞ்சம் அதிகம். பட் அது யாருக்கு தேவன் கொடுக்கணும் அது தேவன் தான் தெரியும். பட் நம்ம வாழ்க்கையில இப்படி வெளிப்படையா வாங்காத சிச்சைகளும் இருக்குது. அதே நேரத்துல ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடிய சிச்சைகளும் அங்க இருக்குது. தேவன் பண்ணக்கூடிய சிச்சைகளே ரொம்ப அருமையான சிச்சை எதுனா இனிஷியல் ஸ்டேஜ் சொல்லலாம், அல்லது எப்படி ஒரு குழந்தைகளை சிச்சிப்போமோ அன்பு இல்லைங்களா? தேவன் காமிக்கிற அன்பே பார்த்தீங்கன்னா பெரிய சிச்சை. என்ன சொல்லணும்னா அவர் மன்னிக்கிறார் இல்லைங்களா? அதுவே ஒரு நம்மை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சிச்சை தான். அப்போ அக்கிரமங்களை விஷயத்துல தேவன் நம்மளை மன்னிக்கிறார். பட் சிச்சை கொடுத்து மன்னிக்கிறார்னா அது என்ன சிச்சை? எல்லாருக்கும் ஒரே மாதிரியானா இல்ல, அவரவருக்கு அவரவர் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தேவன் சிச்சை கொடுக்கிறாரு. பட் சிச்சையை பத்தி நம்ம வாய்ப்பு இருந்தா இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். ஏன்னா சிச்சையிலே பல வகை இருக்குது.
இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, இது நாம அங்க புரிஞ்ச பின்னாடி அப்போ கண்டிப்பா மன்னிக்கிற விஷயம் இல்லைங்களா? மன்னிக்கிற விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு வசன பகுதி கூட ஞாபகத்துக்கு வரும். அதாவது அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன் கொஞ்சம் அடிக்கு நிறைய அடி. அப்போ கொஞ்சம் அடி வாங்குறாருன்னா அதுக்கேற்ற தவறுகளை பண்ணியிருப்பார். அதிக அடி வாங்குறாருன்னா அதுக்குரிய தண்டனைகள், அதுக்குரிய தவறுகளை அங்க இழத்திருப்பார். பட் பாயிண்ட் என்னன்னா, அடி என்று கொடுத்துட்டாலே எதுக்குன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். சம்டைம் ஒருத்தர் தப்பு பண்றாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க கேட்கிறாரு. அப்போ அதை மன்னிச்சுக்கோங்க வாயில சொல்லாம, சரி கை நீட்டு நான் அடிக்கிறேன், நான் அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அது பாத்தீங்கன்னா அது கூட ஒரு வகையான சிக்ஷை தான். சரி, இப்போ இதை நம்ம பார்த்த பின்னாடி கடைசி நம்ம என்ன பார்த்து முடிக்கலாம் சகோதர சகோதரில? அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய சிக்ஷைகள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தேவைப்படுது இல்லைங்களா? கண்டிப்பா ஜெபங்கள்ல நம்ம ஜெபிக்கிற மாதிரி மட்டாய் சிக்ஷைங்க தேவனே இல்லைங்களா? ஏன்னா இந்த ஒரு வகையில தேவன் கிட்ட சிக்ஷை பத்தி நம்ம கேட்கலாம், ஜெபங்களை வைக்கலாம், அது தப்பில்லை. அதே போல அவருடைய சித்தத்தின்படி நாம இந்த காரியங்களை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் பாயிண்ட் என்ன, உடன்படிக்கை பண்ணி இத்தனை வருடங்கள் ஆச்சு, எவ்வளோ அக்கிரமங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ணிருப்போம், தேவன் என்றது இல்லைங்களா? ஏன்னா ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க, எதன் அடிப்படையில தேவன் என்றது இல்லை? அது ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாத்துக்கும் மேல இவ்வளோ பெரிய கிருபை நமக்கு கிடைக்குது. அக்கிரமங்களை மன்னிக்கிறார் தேவன், அது நினைக்கிறது இல்லை. ஆனா என்னதான் இருந்தாலும் சகோதர சகோதர போல எவ்ரி சின் ஹேஸ் இட்ஸ் பனிஷ்மெண்ட். எந்த ஒரு பாவமா இருக்கட்டும் கண்டிப்பா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்பது கண்டிப்பா இருக்கு. பாருங்க, சிக்ஷை என்பது நோக்கம் வேற, பனிஷ்மெண்ட் என்பது நோக்கம் வேற. சிக்ஷை கொடுக்கறதுக்கு நோக்கம் கரெக்ஷன் பண்றதுக்கு, பனிஷ்மெண்ட் என்பது இன்னொரு விஷயம் இருக்குது, அது தண்டனை. அப்போ தண்டனைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி பண்ற அக்கிரமம் கிடைக்கிறது இல்லையே. அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே பார்த்தது போல தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். இது பெரிய விஷயம். இதை நம்ம மெமோரியல் டைம்ல நம்ம கண்டிப்பா நிறையவே ஸ்டடி பண்ணணும். ஏசியாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல இதற்கான விளக்கங்கள் அங்க இருக்குது. ஸோ ஏசியா 53 எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். கர்த்தர் இயேசுவுடைய பாடுகள் உபத்திரவங்களை பத்தி சொல்லப்பட்ட அதிகாரம். ஒரு பாயிண்ட் இருக்குது, நீங்க இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியல, பட் நான் விசுவாசிக்கிறோம். என்னன்னா, நான் இந்த 2025 இருக்கிறேன் அப்படின்னா, உடன்படிக்கை பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் பண்ணிட்ட அக்கிரமங்கள், ஏன் சில நேரங்கள் மீறுதல் கூட பண்ணியிருப்பேன். மீறுதல்லே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது, முத்தின ஸ்டேஜ் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் மோஸ்ட்லி நம்ம பண்ற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? முத்தி போச்சுன்னா ரொம்ப கடினமான ஒரு கண்டிஷன். அப்போ இந்த மீறுதல் விஷயமா இருக்கட்டும் அல்லது அக்கிரமங்களா இருக்கட்டும், எவ்வளவோ தவறுகள் பண்ணும்போது எனக்கான பனிஷ்மெண்ட், பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. அப்போ அது அநீதி ஆயிருமே. தேவன் அப்படி பண்ணாருன்னா அது அநீதி ஆயிருமேன்னு கேட்டா எஸ். அப்ப தேவன் எப்படி நீதி உள்ளவர் நம்ம சொல்ல முடியும் கேட்டா, தேவன் நீதி உள்ளவர் தான். அப்ப எங்க அந்த பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்கறது இல்லை தேவன் கேட்டா, நீங்க வாங்க வேண்டிய சகல பனிஷ்மெண்ட்டையுமே நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்தீங்க? ஏன்னா அவர் வேணும்ட்டாரு. அவங்க மேல வரக்கூடிய எல்லா பனிஷ்மெண்ட்டையும் ஏன் மேல கொடுத்துருங்கன்னு சொல்லி அட்வான்ஸ், இது ஒரு அட்வான்ஸ் மாதிரி தான். அட்வான்ஸாவே 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த பூமியில வாங்கிட்டார். நான் வாங்கக்கூடிய, நான் அடைய வேண்டிய தண்டனைகள் அவரு வாங்கிட்டார். யார் நினைக்கிறீங்க? அதான் படிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏதோ தேவன் அவரை தப்பு பண்ணிருப்பாரு, தேவன் அவரை அடிக்கிறாரு அப்படி நம்ம நினைச்சோம். பட் ஆக்சுவலி விஷயம் அது இல்ல. அவர் வாங்கின அடி
வலி, வேதனை ஒவ்வொன்றுமே தண்டனைகள், பனிஷ்மெண்ட் ஆகலாம். பட் யாருடைய பனிஷ்மெண்ட் கேட்டா அதான் படிக்கிறோம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. உடைய இங்கிலீஷ் வேர்டு என்னங்க? சாஸ்டிஸ்மெண்ட். இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ல பனிஷ்மெண்ட் என்ற வார்த்தைகள் தான் அங்க வருது. அப்போ இந்த பனிஷ்மெண்ட், தண்டனைகள் பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. யார் தண்டனை? யாருடைய தண்டனை? நாம பண்ணிட்ட மீறுதல், நாம பண்ணிட்ட அக்கிரமங்கள். இந்த வசத்துல பாவம் என்ற வார்த்தை வரல. கவனிச்சிங்களா? பாவம் என்ற வார்த்தை வரல. பாவத்துக்கு ஆதாமுடைய பாவம், அந்த விஷயத்துக்கு வேற சொல்யூஷன். அதுவும் சேம் கர்த்தர் இயேசு மூலமா தான் கிடைக்குது. அவர் ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்தா போதும். ஆனா அவர் வாங்கிட்ட அடி, ஒவ்வொரு சதை கிழிக்கிறது, காயங்கள் எல்லாமே பனிஷ்மெண்ட்டுங்களாமா. யாருடைய பனிஷ்மெண்ட் வாங்கிட்டார் அவரு கேட்டா, அன்பானவர்களே, நம்முடைய பனிஷ்மெண்ட். அதனால whenever we sin, அல்ல whenever we do iniquity, whenever we do மீறுதல், என்னைக்கு நம்ம தேவன்கிட்ட போய் அப்பா நான் பண்ணது பெரிய தப்பு மன்னிச்சிருங்க கேட்கும்போது மனசுல வச்சுக்கணும், கண்டிப்பா மன்னிக்கிறது தேவன் மன்னிக்க ரெடி. ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட் நான் கண்டிப்பா வாங்க. பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட். அப்ப தேவன்கிட்ட மன்னிச்சிருங்க கேட்கும் போது உடைய அர்த்தம் என்னன்னா, அந்த பனிஷ்மெண்ட்டை தேவன் நமக்கு கொடுக்க ஒருவேளை ரெடி ஆகும் போது, அங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் தான் இயேசுவை வாங்கினார் அடி வேதனை. ஆனா தழும்புகள் இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காமா, நமக்காக பரிந்து பேசுது. அப்பா பாருங்க, தழும்பு இருக்குது, காயமாயிருச்சு, பட் தழும்பு இருக்குது. இந்த தழும்பு என்ன ஞாபகப்படுத்த தெரியுமா? இவங்க வாங்க வேண்டிய தண்டனை நான் வாங்கிட்டேன். சகோதர சகோதரரே, எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா? இதுதான் தேவனுடைய ஏற்பாடு. இதனால தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட கிருபை யார் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் பாக்கியவான். நீங்க நினைக்கிறீங்களா நீதிமான் ஆக்கப்பட்ட விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. நீதிமான் என்று எண்ணப்படுவது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா? இது கிடைக்குது, இலவசமா கிடைக்குதுங்களாமா. அதுதான் பெரிய ஆச்சரியம். இதை தங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் அனுபவிக்கிறவங்க, அது ரொம்ப முக்கியம். நம்மள எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்த தினமும் அனுபவிக்கிறோம்? இந்த கிருபைய எத்தனை பேர் அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஒரு நாளும்? சகோதர சகோதரர்களே, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கிருபையை பத்தி பவுல் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையா பேசுறாரு. நம்ம எப்பேற்பட்ட கிருபை வாங்கியிருக்கோம் தெரியுமா என்று. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.